லேடி வந்து வழக்கமாக அந்த ஏரியாவில் வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க. வந்திருக்கும்போது இவங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறது அம்மான்னு கேட்டிருக்காங்க. இவங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வந்து தொடர்பாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இவங்க தனிமையில் இருந்ததை இவங்க பயன்படுத்தி அவங்ககிட்ட வந்து ஒரு நாள் திடீர்னு உன் வீட்டில் பில்லி சூனியம் இருக்கம்மா, உன் களத்தில் வந்து நீ நகை அணியக்கூடாது, இந்த நகையை வந்து களத்து வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களும் களத்தி டீபாய் செட்டு மேலே வச்சுருக்காங்க. வச்சுட்டு இவங்க வரும்போது எனக்கு தண்ணி தாகமாயிருக்கு, குடிக்க தண்ணி எடுத்தான்னு கேட்டிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு இங்கே வரும்போது நகையும் இல்லை, அந்த லேடியும் இல்லை. வீட்டிலேருந்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க புருஷன் வந்த பிறகு புருஷன்ட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு. உடனே வந்து அவங்க மடைக்காடு காவல் நிலையத்தில் வந்து ஆய்வாளர் எஸ்ஐ சார்பில் வந்து தகவல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து ஸ்பெஷல் டீமுக்கு அதை மாற்றி நேற்று வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு ஆக்கியிருக்காங்க.